பாண்டவர்களை கொல்வதற்காக போயிட்டு வந்திருக்கீங்க. அன்றொரு நாள் பாண்டவர் எனக்கு செய்த பழியின் காரணமாக பாண்டவரை கொல்வதற்காக பாண்டவர்களே ஒருவனாகிய ஜீவனை கொல்வதற்காக அந்த கைலங்கிரி ஆண்டு வரக்கூடிய ஈஸ்வரனும் படைத்த ஈஸ்வரனை கொண்டு வரமாக்கி வந்திருக்கிறேன். அப்படியா? என்ன வரம் கொடுத்தார்கள்? அதாவது அவர் கழுத்திலே உள்ள கொன்ற மாலை எனக்கு கொடுத்தாரு. அந்த கொன்ற மாலை யார் கழுத்துல போட்டாலும் உடனே இறந்துருவாங்க. சாமி தள்ளி நின்று பேசாமி பயமா இருக்குது. இருந்தாலும் போய் பாக்கணும். எங்க போறீங்க? அப்புறம் போய் பாக்கணும். சுவாமி அவர்கள் அஸ்தாபுரத்தில் இல்லை. ஆமா, எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறார்கள்? சமரநாட்டில் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்க போய் பார்த்து வாருங்க. குருச்சேத்திரம் இடத்தில் இருக்கிறார்கள். போய் பார்க்கலாம். பெரிய தந்தையை பார்க்கணும். என்னுடைய அனுமதி இல்லாம என் தந்தையார பார்க்க முடியாது. உங்களுடைய பாதத்திற்கு வந்தனம் செய்கிறேன். தந்தைக்கு ஆசான் நானு, அனைத்து வித்தையை கத்து கொடுத்தவன் நானு. பெரிய தந்தை பார்க்கணும். மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்னுடைய எண்ணெய் மீறி என் தந்தையார பார்க்க முடியாது. என் தந்தையாருக்கு என்ன சொன்னாய்? தந்தையாருக்கு ஆசான் நான், அனைத்து வித்தையில கத்து தந்தவன் நான். வலிவுற கொடியாடே, நீ குருவா? அடே பிராமணா, நீ குருவா? தேவத்தை சாட்டி
படுகளத்தில் வந்து நின்றாய். வேதனை பேச வேண்டாம், உழுக்கனே நீ போடா. கொடியா வேதத்தை சாத்தி வித்தையெல்லாம் கற்று தந்தி இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீ எல்லாம் போய் தெருவல கடை வச்சு ஒரு எச்ச இலைய பொறுக்கி அதுலயாவது போய் பாவத்தை கழுவுடா. டே பிராமணா. யார் நானா? தந்தை மாறை வராது ஆழத்து திருவரை மறந்துட்டாயோ. அட தம்பிதான் நீதான் அட தருதல பிள்ளையானாய். அட வீசிக செய்ய வேண்டாம், அட வேண்ட விலகி போட அட பொறி பயலே. தலைப்பிள்ளையா பிறந்தியோ அப்பயே உன்ன நாடு நகரெல்லாம் அழிஞ்சு போச்சுடா. உங்க அப்பா எல்லாம் ஆரியமான காலத்தை திரியாங்க என்ன மறந்துட்டியா? வலிவுற பொடியா நீ மட்டும் எப்படி பிறந்தவன்? என்னடா ஏண்டா என்ன நீ மட்டும் எப்படி பிறந்தவன்? கும்பத்துலதானே பிறந்த. ஆமா. கண்ணே தம்பி இங்க பாரு, மண்ணுனாலும் ஒண்ணுதான், பொண்ணுனாலும் ஒண்ணுதான். என்னுடைய வம்சம் எனக்கு ரெண்டு தாய் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க. உனக்கு யாரா இருக்கிறா? உன்னெல்லாம் கேட்கறானே வலிவுறவங்க அப்படி என்னுடைய அனுமதி என்று போக முடியாது. போட வெளியே வலி விட முடியுமா? முடியாது. வந்த வழியை திரும்பி பாடலாம். இதோ துரோணர் வந்தான், அவரை அடித்து உதைத்து துரத்தி விட்டோம். என் தந்தையார் பாசறை காவலுக்கு யார் வருகிறார் என்று பார்க்கலாம். எங்க தர்மரை ரதகோடி கம்பத்திலே கட்டி இழுத்துவார்கள் என்று கூறுகிறாயே. அந்த பீமனும் அந்த அர்ஜுனன் கூட ஏதோ ரெண்டு பேர்த்தையும் சமாளிச்சுட்டு அந்த தருமன் அப்படியே தர 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 இழுத்துட்டு வந்துருப்பேன். ஆனா ஒரு பொடி பையன் அவங்கிட்ட எதுவுமே கிடையாவலையே. ஒரு பொடி பையனா? ஒரு பொடி பையனிடத்திலே சண்டை சமரகலம் புரிந்து அவனிடத்திலே என்னால ஜெயம் பெற முடியவில்லை, தருமனுடைய சிரத்தை கொண்டு வர முடியவில்லை என்று கூறுகிறாயே. நீ கற்ற வித்தையெல்லாம் இதுதான். வீர தீர முஜபல பராக்கியம் கொண்ட அனைவருக்கும் வில் பயிற்சி, கதாய பயிற்சி, மல்யுத்தம், சண்டை சமர்களும் இப்படி கற்றுக் கொடுத்த தாங்கள் போய் ஒரு சின்ன பையனிடத்திலே ஓலையாக வந்திருக்கிறீங்களே, வெக்கமாக இருக்கிறது. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்?
அப்படியா? கவலை வேண்டாம் மாமா மருமகனே. அதனால துரோணனால் முடிய விட்டால் என்ன, அவனுடைய அண்ணனாகப்பட்ட அங்கு தேசாபதி கர்ணன் இருக்கிறான்ல, அவனை அனுப்பிட்டலையே. கர்ணன் அமுச்சுருக்கு போய் சேர்த்து அமுச்சுருக்கு போகட்டும். எந்த நாள் வந்த குருவே மருமகனே, வில்லில் வெற்றத்தில் அனைத்தும் கற்றுள்ளது இந்த கர்ணன், அங்கு தேசாதிபதி கர்ணன். இவனை அனுப்பினா அந்த தர்மராவது பொடி பையனை வெற்றி அடைந்து விட்டு தர்மனை தரத்தரவன் இழுத்திருவான். உனக்கு இன்று ஒரு ஆலோசனை எப்படி என்றால், ஆடி கோலாரம் சென்று ஆடி கோலாரத்திலே ஒருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தர்மனுடைய சிரத்தை கொய்து பாருங்கள். அப்படியா? என்னுடைய நண்பனுக்கு இன்றைய வெற்றி வாங்கி தருகிறேன். ஐயா, உங்கள் பாதத்திற்கு அநேக கோடி வந்தனம். உன்னுடைய தந்தையாக பேரான பெரிய தந்தை யுதிஷ்ட தர்மராஜனை பார்க்க வேண்டும். என்ன சொன்ன? கேட்கல சொல்லு. உன்னுடைய பெரிய தந்தை தர்மராஜனை பார்க்க வேண்டும். சற்று வழிவிடப்பா. என் பேரான பெரிய தந்தை தர்மரை பார்க்க வேண்டுமா? அட தோட போன வழிய பாட. பார்ப்பதற்கு பொடியாக திருவிழாக இருந்தாலும் தனி ஒருவனாக சென்று அவனை வீழ்த்த முடியவில்லை. உங்களையும் ஒரு வீரத்திலே சிறந்தவர் அங்கு தேசாதிபதி கர்ணன், அதிவீர கர்ணன், வில்லிலே தேர்ச்சி பெற்றவர். அப்படி என்று எவ்வளவு பெருமையா இருந்தேன். நீங்களும் போய் ஒரு பொடி பையன்கிட்ட உங்களாலையும் ஜெயிக்க முடியலையா? அப்படியா? முடியவில்லை. மருமகனே, கவலை கொள்ள வேண்டாம். துரோணால் முடியவிட்டால் என்ன, அங்கு தேசாதிபதி கர்ணனால் முடியவிட்டால் என்ன, தங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான் அல்லவா, 8 தேரையும் ஒன்றாக சேர்த்து ரத செலுத்தக்கூடிய தங்களுடைய மகனாகப்பட்டா லக்கனை கூப்பிட்டு அழைத்தா 8 தேரை ஒன்றாக சேர்த்து ரதம் செலுத்துவேன். இந்த பாடி உலகத்தில் இருக்கிற தருமனை இழுத்து வர மாட்டானா? மகனை அழைத்து உடனே இழுத்துவா. பிள்ளைங்க 64 பேர் இருக்கிறாங்க, தம்பிமார் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவ இருப்பது 1, 64 பேர்த்து அமைச்சோடு 64 பேர்த்து அவன் ஒருத்த பாத்துக்குவோம். ஆகட்டும் மகனே. அதாவது கூடாரத்துல எனக்கு மண்டைக்கு மேல கோபம் வருது. கூடாரத்திலே தர்மர் இருக்கிறார். அந்த தர்மரை உயிரோடவா இல்ல அவருடைய சிரமா ஏதாவது ஒண்ணு கொண்டு வசிக்கிறோம். போட்டு மாற்றிக்கொள்ளலாம். வெயிட்டா இருக்குது. போய் சேர்த்து போலாம். போய் வருகிறேன். அது பாடி கூட தண்ணி தேடி
என்னடா டேய் அறிவனா உட தர்மர் இருக்கிறாரா உள்ள? எங்க போற தாத்தா இருக்கிறாரா? யாரு? பெரியப்பா இருக்கிறாரா? பெரியப்பா. டேய் டேய் வாய் பேசாதடா. மண்டை குழம்பு போயிச்சா தாத்தாவா ஏண்டா டேய் என்னடா வேலை கை வைக்கிற? உன்னை விட முடியாது வந்த வழியை விட்டு வராத வழியா ஓடு சங்கோலி சங்கம்மா. நான் கணக்கெட்டு எடுத்த போது உன் கோபம் கொண்டு நீயோ தொடுத்து காலை பாராய். உன் தங்கை பாராய். ஐயா துரியோதன மகாராஜரே யாரையா? இதோ அபிமன்னனிடத்தில் அதாவது சமருக்கு சென்ற உன் மகனாகிய அபிமன்யுன் உன் தம்பி மக்களாகிய மொத்தம் கௌரவர்களின் மக்களாகிய 64 பசங்களையும் அந்த அபிமன்னனாகப்பட்டவன் கொன்று குவித்து விட்டான் ஐயா. கொன்று தந்தை சமரகலத்திலே என் மகனாக லட்சுமணனும் என் சமயமார்களை பெற்றெடுத்த 64 செல்வங்களையும் அந்த பொடி பையன் மாண்டு மடித்து விட்டான். அப்படியா? இனிமேல் அவனை விட்டு வைக்க கூடாது. ஒட்டி ஒருவனால் போனா மட்டும்தான் நடித்து துன்படுத்துகிறார் 4 பேரும் ஒன்றி கூடி சென்றா அந்த பொடி பையனால் என்ன செய்ய முடியும்? உடனே பாடி தர்மன் இருக்கிறான். அவனுடைய சிரத்தை கொய்யவை தோராச்சாரருக்கு சேலாதி பட்டம் கொடுத்து 3 நாட்கள் ஆகிறது. இன்னும் அந்த தர்மனை மடிக்க முடியவில்லை. தர்மனை மடித்து விட்டால் பாரத போரே முடிந்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் அந்த தர்மனை எப்படியாவது அந்த 5 பஞ்ச பாண்டவர்கள் காத்துக் கொள்கிறார்கள். அப்படியா? பாதி கூடாரத்திற்கு வீரவாத அபிமன்னனாகப்பட்டவன் காவல் புரிந்திருக்கிறான். கொடி பையன் சின்ன சிறு பையன் அண்ணவனிடத்திலே யாரு சென்றாலும் ஜெயம் பெற முடியவில்லை. என் மக்கள் 64 பேர்த்தையும் ஆண்டு மடித்து விட்டான். அதனால அனைவரும் ஒன்றாக சேர்த்து என்ன கிடைக்கிற மாலை என்ன மாலை வைக்க போறியா? அதாவது கைலகிரி சென்று ஈசையிடம் வரவாங்கி வந்தேன். அதாவது அந்த மதுகிரி கொண்ட பீமனை கொள்வதற்காக அவரிடம் சென்று தவம் செய்து அவரிடத்தில் மாலையை வாங்கி வந்திருக்கிறேன். பீமன் கழுத்தில் போட்டா உடனே அவன் மடித்து விடுவான். இவன் நாளைக்கு பத்தி செய்து பேசுறான். இன்னைக்கு விட்டா நம்ம எல்லாத்தையும் கொண்டு விடுவோம். இந்த மாலை நாம வாங்கிக்கலாம். விடுங்க. ஐயா என்ன யாருக்கு உனக்கு தெரியவில்லையா? பாதத்திற்கு வந்தனம் இருக்கட்டும். அப்பா இருந்தாலும் அஸ்தாபத்தில் எவ்வளவு விளங்கக்கூடிய மாமன்னன் தெரியாது. தர்மரை காண வேண்டும். தர்மத்திலே சிறிது வார்த்தை உரையாடி விட்டு போகிறேன். என்னுடைய அனுமதி இன்றி என்னுடைய தந்தையை பார்க்க முடியாது. ஓடிவிடு. உனக்கு அதே பதிதான். வந்த வழியை பார்த்து ஓடிவிடு. பொடி பையனை முடியுமா? முடியாது. முடியாது 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 முடியாது. தத்தனை தன்னை தருணா தருணா
செல்லலாம். வாங்கடா வாங்க, எல்லாம் ஒண்ணா வந்து என்கிட்ட மாட்ட போறீங்க, வாங்க. நான்கு திசை நாலு பக்கம் இருந்து சமர் புரிந்தாலும் அவன் இடத்தில் எதிர்த்து சமர் புரிய முடியும். அதனால இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இங்க பாத்தியா, இப்போ பத்ம யுகம் அமைக்கணும். நம்ம எத்தனை யுகம் அமைத்தோம், அதையெல்லாம் ஒடித்து வெளியே வந்து விட்டார். அதனால இந்த பத்ம யுகம் அமைத்தால் இவனுக்கு உள்ளபடிதான் போக தெரியும். ஆனா எங்க அப்பனுக்கு உள்ளவும் போக தெரியும், வெளியவும் வர தெரியும். அதனால பத்ம யுகம் அமைத்து அதுக்குள்ளே அனுப்பி விடுவோம். சக்கர வியூகம் என்று சொல்லக்கூடிய பத்ம வியூகத்தை அமைக்க வேண்டும். பொடி பையன் இருக்கிறேன் என்று மனதில் நினைத்து விடாதீர்கள். உங்க சேனாதி சேனையெல்லாம் அடியோடு அறுத்து விடுவேன். நாலு பேர் நாலு பக்கம் நடுவிலே கவிமான் நாலு பேர் நாலு பக்கம் நடுவில கவிமன்னனோ நாலு பேர் நாலு சேனை நாலு சேனை நாலு பேர் நாலு பக்கம் நடுவில அபிமன்னன் நாலு வகை சேனையை அமைத்து விட்டார்களே. பத்மயுகம் படை அமைத்திருக்கிறோம். பத்ம யுகத்துல உள்ள வர மட்டும்தான் எனக்கு தெரிந்தது, வெளியே போக தெரியவில்லையே. இதோ என் தந்தையார் சொல்லி இருக்கிறார், போகும் பொழுது அபயம் என்றால் அபய சங்கு ஊது, வெற்றி என்றால் வெற்றி சங்கு ஊது என்று உரைத்திருக்கிறார். அதனால இப்பொழுது நம்மளுக்கு இழுக்கம் நேர்ந்து விட்டது. அதனால இப்பொழுது நம்ம அபய சங்கை ஊத வேண்டும். அவன் தந்தை வருவதற்கு முன்பதாக அவனை கொல்ல வேண்டும். அந்த பூமாலை எடுத்து அவன் மேல போய் கொண்டமாலையா ஒருபோது முடியாது. பீமனை கொல்வதற்காக அந்த கைலகிரி சென்று வரவாகி வந்திருக்கேன். பீமனை தவிர யாருக்கு இந்த மாலை போட மாட்டேன். போடியா, இன்னைக்கு நம்ம பொழைக்கிறது பாரு. இந்த கொன்ற மாலை யாருக்காக வாங்கிட்டு வந்தேன்? பீமனை கொல்வதற்கு கொள்வதற்காக வாங்கி வந்தேன். பீமன் என்றாலும் ஒண்ணுதான், அபிமன் என்றாலும் ஒண்ணுதான். பீமன்
ஆமா, போடு மாலை போடு. அதாவது இன்றைய பசங்க உணவு தேடி உடனடியாக இந்த அபிமன்யுவிடத்தில் மாலையை போடவில்லை என்றால் ஓடி. எதிரிகள் வந்து விடுவார்கள். ஓடியா? இவனை கொல்வதற்கு ஓடி. மருமகபிள்ளை இருக்கிறார். ஓடி. இந்த அபிமன்யுவை கொல்வதற்கு பீமனை கொல்வதற்கு நான் இருக்கிறேன். பீமன்னாலும் ஒண்ணுதான், அபிமன்யனாலும் ஒண்ணுதான். நாம மாலையை போடு. ஓடியா? யோ மச்சான் போடியா. ஓடியா? யோ. அடே மூடனே இதோ நீ இந்த சைந்து மாலை வாங்கும் பொழுது சிவனிடத்துல இருந்து வாங்கும் பொழுது மந்திரம் இருக்கும் அல்லவா, அந்த மந்திரத்தை சொல்லி போடடா மூடனே. யோ. ஏய் சைடு வா. சைடு வா. நெத்தில புண்டை எப்படி போடு? போடு. அதாவது இந்த மாலையை சிவபெருமானத்தில் வர வாங்கும் பொழுது அந்த சிவபெருமான் என்ன வார்த்தை கூறினார்? அதாவது ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி அவருடைய நாமத்தை உச்சரித்து போட்டால் மட்டும்தான் மட்டுமே இது. அப்படி பரிதமாகும். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. அப்பா யாருக்கு யாரடா அப்பா மூடனே? இதோ ஐயா கர்ண மகாராஜரே, உங்களை பார்த்தால் என்னுடைய தந்தையார் பெரிய தந்தை தர்மர் போலவே இருக்கிறது. உங்க கையிலே இருக்கக்கூடிய வீரவாளை கொடுத்தீங்கன்னா இதோ இந்த துரியனுடைய சேனைகள் எல்லாம் அழித்து விடுவேன். நீங்களோ வாரி வாரி கொடுக்கக்கூடிய குடைவல்லல் அல்லவா, உங்கள் கையிலே இருக்கக்கூடிய வீரவாளை தந்தையானால் இந்த சேனாதி சேனைகள் எல்லாம் அழித்து விடுவேனே. துரியோதனா, இவன் தந்தைமார்கள் பாண்டவர்கள் எப்படி நடிக்கிறார்களோ அது போல நடித்து பாசாக வேலையெல்லாம் காட்டுகிறார். இப்பொழுது நான் செய்கின்ற காரியத்தை பாருங்க. யோ. யோ. உனக்கு என்ன பைத்தியமா? போய் போய் அவங்க கையில வாழ கொடுக்கறேன். நம்மள போட்டு தள்ளி விடுவாடா. துரியோதனா, நீ என்னை தவறாக எண்ண வேண்டாம். இதனால் வரை அதாவது கேட்பதை மறுக்காமல் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுக்கக்கூடிய கொடை வள்ளல் என்று பெயர் பெற்ற நான் இப்பொழுது இவன் கேட்ட பொழுது நான் தரவில்லை என்றால் என்னுடைய இத்தனை நாள் நான் காத்து வந்த கொடுத்து வந்த தருமத்திற்கு என்னுடைய கொடை வள்ளல் என்ற பெயருக்கு மாசு வந்துவிடும். அதனால என்னுடைய கையில் இருக்கக்கூடிய வாளை கொடுப்பது போல கொடுத்து அவனுடைய கரத்தை வெட்டுவதற்காகத்தான் கொடுத்தேன். ஐயோ அதாவது இந்த பாடி கூடாரத்துக்கு முன்பதாக அபிமன்னனை மடித்து விட்டோம். இப்பொழுது அவன் அபய சங்கு ஊதி இருக்கிறான். அபய சங்கு ஒலி ஓசையை கேட்டான். அந்த கிங்கிலி தேச மன்னரிடத்திலே சண்டைக்கு சென்றாரே ஆயிரம் அரசனும் வந்து விடுவார்கள். அந்த பீமனும் வந்து விடுவார். இதோ அபிமன்னனானவன் நாங்கள்